அபுதாபியில் உள்ள இந்திய சமூக மற்றும் கலாச்சார மையத்தில் சர்வதேச பெண்கள் தின கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை திருவல்லிக்கேணி பகுதியை சேர்ந்த பத்மா என்ற தூய்மை பணியாளருக்கு புதுமை தமிழச்சி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன் சாலையில் கிடந்த பையில் இருந்த 45 பவுன் நகையை கண்டெடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். அவரது நேர்மையை பாராட்டி முதலமைச்சர் ஸ்டாலின், திரை நட்சத்திரங்கள் மற்றும் பிரபலங்கள் பலரும் நேரில் அழைத்து பாராட்டு தெரிவித்தனர். அடுத்த கட்டமாக புதுமை தமிழச்சி அமைப்பு சார்பில் பத்மா அவரது கணவர் சுப்பிரமணியுடன் அபுதாபிக்கு வரவழைக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். இதில் தலைமை விருந்தினராக கலந்து கொண்ட KR குழுமத்தின் தலைவர் கண்ணன் ரவி பத்மாவுக்கு விருதுடன் தங்க நாணயம் மற்றும் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டினார். அதேபோல அபுதாபி போலீஸ் அதிகாரி ஆயிஷாவுக்கு சிறப்பான சமூக செயல்பாடுகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான முதன்மை ஆதரவை கண்ணன் ரவி குழுமம் வழங்கியிருந்த நிலையில் இதற்கான ஏற்பாடுகள் இந்திய சமூக மற்றும் கலாச்சார மையத்தின் பெண்கள் பேரவை ஒருங்கிணைப்பாளரும் புதுமை தமிழச்சி அமைப்பின் நிறுவனருமான டாக்டர் ஸ்ரீதேவி சிவானந்தம் தலைமையில் நடைபெற்றது.